ஸோ இந்த வீடியோ டுடோரியலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொளியில் கஸ்டம் மீடியா அண்ட் இன்டராக்டிவ் மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்டை எவ்வாறு உருவாக்குவது, தனிப்பயனாக்குவது மற்றும் அனுப்புவது என்பதை பற்றி விரிவாக கற்றுக்கொள்வோம். டெம்ப்ளேட் செய்திகளுக்கு செல்ல முதலில் டாஷ்போர்டின் மேல் வலது புறத்தில் உள்ள ப்ரொஃபைல் ஐகானுக்கு செல்லவும். பின்னர் செட்டிங்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். அதைத் தொடர்ந்து இடது மெனுவிலிருந்து சாட்பாட் பிளாட்ஃபார்ம்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்து அடுத்து வாட்ஸ்அப் என்பதை தேர்ந்தெடுத்து இறுதியாக டெம்ப்ளேட் மெசேஜஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு புதிய டெம்ப்ளேட்டை உருவாக்க நியூ டெம்ப்ளேட் என்பதை கிளிக் செய்யவும். கீழ்ப்பிரசி உங்கள் டெம்ப்ளேட்டிற்கான விரும்பிய பெயரை உள்ளிடவும். அடுத்து டெம்ப்ளேட் வகையை மார்க்கெட்டிங் என்று தேர்ந்தெடுக்கவும். டெம்ப்ளேட் டைப் விருப்பத்திலிருந்து கஸ்டம் மீடியா அண்ட் இன்டராக்டிவ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ நீங்கள் டெம்ப்ளேட்டிற்கான விரும்பிய மொழியையும் தேர்ந்தெடுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் செய்யவும். மேலே ஏஐ பயன்படுத்தி டெம்ப்ளேட்டை உருவாக்கும் விருப்பத்தை காணலாம். நீங்கள் டெம்ப்ளேட்டை கைமுறையாக உருவாக்க விரும்பாத போது ஏஐ எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து ஒரு தனி வீடியோ உள்ளது. இப்போது தலைப்புகளுக்கு டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட் அல்லது லொகேஷன் போன்ற விரும்பிய தலைப்பு வகையை வழங்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கலாம். எங்கள் எடுத்துக்காட்டில் நாம் ஹெடர் ஆக டெக்ஸ்ட் என்பதை தேர்ந்தெடுக்கிறோம். சரி, இப்பொழுது தலைப்பு உரையை சேர்ப்போம். அடுத்து உங்கள் செய்தியை பாடி பிரிவில் எழுதவும். லாங்குவேஜ் செய்தியில் வேரியபிள்ஸையும் சேர்க்கலாம். இது செய்தியை அனுப்பும் முன் தனிப்பயனாக்க உதவுகிறது. இதை செய்ய பாடி கார்டின் கீழ் இடதுபுறத்தில் உள்ள ஆட் வேரியபிள் விருப்பத்தை கிளிக் செய்யவும். மாறிக்கு ஒரு பெயர் கொடுத்து பின்னர் ஆட் வேரியபிள் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் செய்தியில் ஈமோஜியை சேர்க்க பாடி கார்டின் கீழ் வலதுபுறத்தில் உள்ள ஈமோஜி ஐகானை கிளிக் செய்யவும். நீங்கள் ஒரு அடிக்குறிப்பை சேர்க்க விரும்பினால் டோகுலை ஆன் செய்து அடிக்குறிப்பு உரையை எழுதுவதன் மூலம் இதை செய்யலாம். இது உடல் செய்திக்கு கீழே மங்கலான உரையாக காண்பிக்கப்படும். இது பிராண்டிங் அல்லது அறிவுறுத்தல்களுக்கு ஏற்றது. டெம்ப்ளேட்டில் ஒரு பொத்தானை சேர்க்க விரும்பினால் பட்டன்ஸ் டோகுலை ஆன் செய்வதன் மூலம் இதை செய்யலாம். அதை செய்தவுடன் ஆட் அ பட்டன் விருப்பத்தை கிளிக் செய்யவும். அப்போது பல்வேறு வகையான பொத்தான் விருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம். ப்ராப்பர்லி பொத்தான் மார்க்கெட்டிங் ஆப்ட் அவுட் பொத்தான் ஆகும். இந்த பொத்தான் உங்கள் வணிகத்திலிருந்து மார்க்கெட்டிங் செய்திகளை பெற வேண்டுமா என்று பயனர்கள் தேர்வு செய்ய உதவுகிறது. அவர்கள் அதை கிளிக் செய்தால் இனிமேல் கூடுதல் செய்திகளை பெறமாட்டார்கள். அடுத்து கஸ்டம் பொத்தான் உள்ளது. இந்த பொத்தான் பயனர்கள் அதை கிளிக் செய்யும்போது ஒரு தனிப்பயன் சாட் ஃப்ளோ தூண்ட அனுமதிக்கிறது. இது ஒரு வாடிக்கையாளருக்கான தனித்துவமான செய்தி பயணத்தை உருவாக்க உதவுகிறது. இந்த தலைப்பில் உள்ள தனி வீடியோவை பார்க்கலாம். பொத்தான் லேபிளை நோ மோர் என டைப் செய்வோம். இப்போது எங்களிடம் 3 வகையான கால் டு ஆக்ஷன் பொத்தான்கள் அல்லது சுருக்கமாக சிடிஏ பொத்தான்கள் உள்ளன. முதல் பொத்தான் விசிட் வெப்சைட். இந்த பொத்தான் பயனர்கள் அதை கிளிக் செய்யும்போது ஒரு வலைத்தளத்திற்கு திருப்பிவிட பயன்படுகிறது. விசிட் வெப்சைட் பொத்தான் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து தேவைக்கேற்ப பொத்தான் பெயரை திருத்தவும். எங்கள் விஷயத்தில் அதை வியூ பிரைசிங் என்று பெயரிடுகிறோம். இப்போது நாம் மற்றொரு விசிட் வெப்சைட் சிடிஏ பொத்தானை சேர்ப்போம். கவனிக்கவும், நீங்கள் 2 விசிட் வெப்சைட் சிடிஏ பொத்தான்களை மட்டுமே சேர்க்க முடியும். அடுத்து உங்கள் தொலைபேசி எண்ணை சேர்க்கக்கூடிய ஒரு கால் நவ் சிடிஏ பொத்தானை சேர்க்கலாம். பயனர் பொத்தானை கிளிக் செய்யும்போது எண் தானாகவே அவர்களின் டயலர் பேடில் தோன்றும். இது உடனடியாக அழைப்பை மேற்கொள்ள அனுமதிக்கிறது. கடைசியாக காப்பி ஆஃபர் கோட் பொத்தான் பயனரை ஒரு குறியீட்டை நகலெடுக்க அனுமதிக்கிறது. இது நீங்கள் இயக்கும் சலுகைக்கு பயன்படுத்தப்படலாம். நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை ஒரு வரைவாக சேமிக்க விரும்பினால் சப்மிட் பொத்தானுக்கு அடுத்த அம்பு ஐகானை கிளிக் செய்து சேவ் ஆஸ் டிராஃப்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இது ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கும் முன் டெம்ப்ளேட்டை பின்னர் திருத்த உங்களை அனுமதிக்கிறது. இப்போதைக்கு நாம் சப்மிட் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் டெம்ப்ளேட்டை நேரடியாக மெட்டாயிலிருந்து ஒப்புதலுக்காக அனுப்புவோம். டெம்ப்ளேட் செய்திகளை ஒத்திசைக்க சிங்க் மெசேஜஸ் பொத்தானை கிளிக் செய்யவும். செய்தி அங்கீகரிக்கப்பட சில வினாடிகள் முதல் 24 மணி நேரம் வரை ஆகலாம். உங்கள் டெம்ப்ளேட் அங்கீகரிக்கப்பட்டதும் பேக் டு ஒர்க் ஸ்பேஸ் என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் நீங்கள் டாஷ்போர்டுக்கு திருப்பி விடப்படுவீர்கள். அங்கிருந்து இடது பக்க பட்டியில் உள்ள சாட்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து திரையின் நடுவில் உள்ள சென்ட் மெசேஜ் பொத்தானை கிளிக் செய்யவும்.
இது ஒரு டிராயரை திறக்கும். அதில் நீங்கள் ஒரு தொடர்பை தேடலாம் அல்லது எண்ணை கைமுறையாக உள்ளிடலாம். அடுத்து, மெட்டாயிலிருந்து முன் அங்கீகரிக்கப்பட்ட டெம்ப்ளேட் செய்திகளின் பட்டியலிலிருந்து டெம்ப்ளேட் செய்தியை தேர்ந்தெடுக்கவும். அடுத்து, நீங்கள் முன்பு உருவாக்கிய மாறிக்கு ஒரு மதிப்பைச் சேர்ப்பதன் மூலம் செய்தியை தனிப்பயனாக்கவும். நீங்கள் மதிப்பை தொடர்பில் சேமிக்க விரும்பினால் சேவ் டு லீட் டேட்டா ஃபீல்ட் டோகுலை ஆன் செய்து பின்னர் மதிப்பை சேமிக்க விரும்பும் புலத்தை தேர்ந்தெடுக்கவும். செய்தி வழங்கப்படாவிட்டால் தானாகவே மீண்டும் அனுப்பும் டோகுல் விருப்பத்தை நீங்கள் காண்பீர்கள். மார்க்கெட்டிங் செய்திகளுக்கு இந்த டோகுலை ஆன் செய்ய மிகவும் அறிவுறுத்தப்படுகிறது. தமிழ்பற்ற ஆய்ப்படிய உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. நீங்கள் டெம்ப்ளேட்டை திட்டமிடலாம் அல்லது டெம்ப்ளேட்டை நேரடியாக பகிரலாம். எங்கள் விஷயத்தில் டெம்ப்ளேட்டை உடனடியாக அனுப்புகிறோம். இந்த டுடோரியல் கஸ்டம் மீடியா அண்ட் இன்டராக்டிவ் மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்டை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள உதவியிருக்கும் என்று நம்புகிறோம். பார்த்ததற்கு நன்றி. மேலும் தகவல்களுக்கு எங்கள் பிற வீடியோக்களை பார்க்கவும்.